இப்போ எங்ககிட்ட வந்த ஒரு மாணவர், அவருக்கு வந்து எழுதுறதுல ரொம்ப சிரமமாக இருந்தது. அந்த எழுத்து வழியே அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஓராண்டுகள் வந்து அந்த கண், கை விரல்கள், மூளை, மனம் சார்ந்த உளவியல் சிகிச்சை கொடுத்த பின்னாடி, அதாவது மருந்தில்லாத முறையில் செயல்வழி சிகிச்சை கொடுத்த பின்னாடி அவருக்கு என்ன மாற்றம் இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ அவங்களுடைய பேரண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் நிறைய பேர்கிட்ட வந்து எழுதுறதுக்குண்டான ஒரு செயலை கொடுத்தோம்னா யாருமே எழுத விரும்புறதில்ல. இந்த எழுத்துங்கிறதுமா மிகப்பெரிய தலையெழுத்து. யாரெல்லாம் எழுதுகிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வருதுங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இன்றைக்கி ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, லட்சங்கள் சம்பளம் வாங்குறோன்னு சொல்கிறவங்க, அவங்கள எழுத சொன்னால் எழுதுறதுக்கு தெரிய மாட்டேங்குது, எழுதுறதுக்கு விரும்பவில்லை. ஓரளவுக்கு அது தமிழ்ல சுத்தமாக ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் அளவு கூட இல்லை சார். இப்போதான் கொஞ்சம் தமிழ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய. இப்போ அதை விட வந்து எவ்வளவு செயலில் வித்தியாசம் வருது பாருங்க. செயலில் நிறைய முதல்ல வந்து யார்கிட்ட பேச முடியாது, இப்போவே நல்லா பேசுகிற, சொந்தமாகவே இன்டர்வியூ அட்டன் பண்ணுற, அந்த அதை விட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாப்புல. ஆமாம் சார். இல்லையா? பேங்க்கில் அவன் இன்னொரு பையனுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய மாற்றத்தை நீ உருவாக்கியிருக்க. இதுதான் நாங்கள் வந்து இந்த எழுத்து சிகிச்சைன்னு சொல்கிறோம், ரைட்டிங் தெரப்பின்னு சொல்கிறோம். எழுத்துங்கிறது வந்து நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறது வந்து என்னென்னா பார்த்து எழுதுறது, படித்ததும் எழுதுறது. இது வந்து என்னென்னா சிந்திச்சு எழுதுறது, நம்மளுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்து எழுதுறது. அப்போ அகாடமிக் ரைட்டிங் அப்படிங்கிறது அது வந்து பள்ளிக்கூடம் படிப்பு சார்ந்த எழுத்து. இது வந்து உங்களுடைய திறன் சார்ந்த எழுத்து. சரியா? இது ஸ்கில் ரைட்டிங். அதனால் வந்து அற்புதமாக நீ வெளியில் வந்திருக்கேன்னா, நீ என்னென்னா தொடர்ந்து முயற்சி வரணும். அதாவது உன்னுடைய திறனை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன செயல் செய்யணும்னா, நம்ம வந்து அதிக நேரம் வந்து கண்ணுக்கு வேலை கொடுக்கக்கூடாது. டிவி பார்க்குறதா இருக்கலாம், மொபைல் பார்க்குறதா இருக்கலாம். அதிக நேரம் வேலை கொடுத்தோம்னா கற்பனை உருவாகும், ஆனால் செயல் வந்து கம்மியாயிடும். அப்போ வந்து ஒரு சூழ்நிலை சின்ன வயசுல சார் ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும்னா எங்களுக்கு கூட வழி மறந்து நம்ம கரெக்டாக கூப்பிடுவோம் சார். வீட்டுக்கே கூப்பிட்டு இப்போ வந்து பஸ் விட்டு இறங்குனா இன்றைக்கே பாருங்களேன், எந்திரிச்சு நின்றுட்டான், இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டான். அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்துதான் எந்த இடம் வந்துருக்குன்னு புரியல. கவனத்தை வந்து சிதைவடையக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மொபைலில் அதிக நேரம் பார்க்குறதும், டிவி அதிக நேரம் பார்க்குறதும். அதனால தான் தமிழில் வந்து ஒரு கலாச்சாரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பிட்றதோ பேசாதீம்பாங்க. பேசாதின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுதா? அலோவ் பண்ணாது. ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து டிவி போட்டு விட்றாங்க, மொபைலை போட்டு விட்றாங்க. அப்போ வந்து எவ்வளோ தூரம் அறிவு குறைபாடு ஏற்படும் பாரு. இதை ஒன்று எடுத்துக்கணும். அதுக்கடுத்து வந்து யார் பேசினாலும் பொறுமையாக காதில் கேட்டுட்டு பதில் சொல்லணும். அப்புறம் பதில்களை சொல்கிறது வந்து ஒற்றை வரியில் இருக்கக்கூடாது. எப்பவுமே ஏன் எழுத்து சிகிச்சை நாங்கள் கொடுக்குறோம்னா, நீங்கள் தொடர்ந்து எழுதத்தான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து பேச வரும். இந்த உலகத்தில் எழுத்தாளர்கள் தான் சிறந்த பேச்சாளர்கள். பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் கிடையாது. சரியா? கலைஞர் கருணாநிதி மிகச்சிறந்த எழுத்தாளர். சரியா? அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா அவங்க மிகச்சிறந்த படைப்பாளர். அந்த அம்மா நடிப்பு திறமையாக இருக்கட்டும், பிறர் சொல்வதை புரிந்து கொண்டு தன்னை மாற்றிக்கொள்ளுடைய தன்மை, நடிப்புத்தன்மைங்கிறது. எந்த கேரக்டர், அதாவது எந்த நிலை இருக்குதோ அந்த நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளுடைய தன்மை. அதே மாதிரி அவங்க மிகச்சிறந்த படிப்பாளி. படிக்கிறது நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க. அப்போ இந்த உலகத்தில் வந்து படிக்கிறவங்க எழுதுறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இது ரெண்டுமே இல்லாதவங்க வந்து ஜெயிக்கவே முடியாது. வாழ்நாள் முழுது கூலி தொழிலாளியாக தான் இருக்க முடியும். அதனால் நீ என்ன செய்யணுமா, படிக்கிறதும் எழுதுறதும், அதாவது படிப்பாளி அப்புறம் எழுத்தாளி, இந்த ரெண்டு பேர் தான் ஜெயிப்பாங்க. மற்றவர்களெல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்பே இல்லை. நீ எப்போ வேணாலும் மேடத்தை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி பெரிய லெவலில் வரணும். ஒரு செய்தியை வந்து ஒரு நாளை எப்படி விவரித்து சொல்ல தெரியுதுங்கிறத வெற்றி. நாங்கள் பார்க்குறது என்னென்னா, நிறைய பேர் வந்து படித்தும் கூட ஏன் வேலைக்கே போகிறாங்க, அதை விட்டு மாறி சிந்திக்க தெரியலனா அவர்களுக்கு பேச்சாற்றல் குறைவு. பேச்சாற்றல் அதிகமாக வேணும். ஒரு செய்தியை வந்து எப்படி சுவைவிட அடுத்தவங்களுக்கு விருப்பமாக இருக்கிற மாதிரி சொல்கிறோங்கிறது தான் வெற்றி. பேச்சாற்றல் இல்லைன்னா வெற்றியே கிடையாது. அப்போ பேசுகிறத அதிகப்படுத்தணும்.
பேசி பழகணும். அதாவது என்னென்னா, இப்போ பேசுறதுனா என்னன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து இங்கே வாங்கன்னு கூப்பிட்றோம், அங்கே போங்கன்னு சொல்கிறோம். இது வந்து பேச்சு கிடையாது, இது தொடர்பு. பேச்சுங்கிறது ஒன்றை பற்றி விளக்கி சொல்லுதல், ஒன்றிலுள்ள நல்லது கெட்டதை வந்து பிறர் புரிகிற மாதிரி சொல்கிறது, அதனுடைய தன்மைகளை வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு செயல்நிலை தான் நாங்கள் பேச்சுன்னு சொல்கிறோம். சரியா? அப்போ இதை அதிகப்படுத்தணும். அப்போ தொடர்ந்து பேச்சாற்றல் உள்ளவர்கள் தான் ஜெயிக்க முடியும். அதை நீ அதிகப்படுத்தினா நிச்சயமாக நல்லா வந்துடும். ஓகே, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து இந்த இந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஃபோட்டோவை பற்றி ஒரு 5 நிமிஷம் சொல்லணும். ரைட்டிங் ப்ராப்ளம், குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் வந்து எழுதுறதுல வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அவங்களால எழுத முடியல. மாணவர்களுக்கு ரைட்டிங் தெரப்பி வேறு, அதே மாதிரி அந்த உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு க்யூரேட்டிங் ஜேர்னல் தெரப்பி என்பது வேறு என்பதை உருவாக்கியுள்ளோம்.